செகண்ட் டாபிக் பாக்கெட். ஓகே, பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2Dலேருந்து 3D எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் பேட். அதே மாதிரி பாக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3D வியூவில் ஹோல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாக்கெட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி ரெண்டாவது ஆப்ஷன் மெக்கானிக்கல் டிசைன், அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் டிசைன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் பாட்டம் கார்னரில் ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம 2Dலேருந்து 3D கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். அடுத்தது நான் இந்த பிளேனில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் பாரில் ஸ்கெட்சுன்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பிளேன் செலக்ட் பண்ணிங்களோ அந்த பிளேனுக்கு உங்களுக்கு 2D வியூ கிடச்சிடும். இதில் நான் சென்டர் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் டைமென்ஷன்ஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சைடு நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஸ்டன்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஆட்டோ கன்ஸ்டன்ட்ஸு, இது அப்புறமேட்டா பார்க்கலாம். கன்ஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். எனக்கு இந்த டைமென்ஷன் வேணாம், எனக்கு இந்த டைமென்ஷன் மட்டும் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மேலே டபுள் கிளிக் பண்ணி 100 அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பர் டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன டைமென்ஷன் கேட்டிங்கன்னா அந்த டைமென்ஷன் கிரியேட் ஆகிடும். எனக்கு பிரெத்தில் ஒரு டைமென்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கமும் லைனை செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரைன் செலக்ட் பண்ணிங்கன்னா டைமென்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த பக்கம் டைமென்ஷன் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு 50 அப்படின்னு ஒரு பிரெத்தில் வந்து ஒரு டைமென்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 50 அப்படின்னு ஒரு டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு 100 லென்த்லேயும் 50 பிரெத்லேயும் உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிரும். இந்த பக்கம் ரைட் பாரில் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் 3D வியூக்கு மாறிடும். சரி, நம்ம 3D டயக்ராமாக அப்படியே மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். எவ்வளோ லென்த்துக்கு அந்த கியூபாய்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த இடத்துல நீங்கள் டைமென்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் 50 அப்படின்னு ஒரு டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 15 அப்படி டைமென்ஷன் மாறும். இல்லை உங்களுக்கு டைரக்ஷன் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல யாரோவா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் டைரக்ஷன் மாறிடும். மறுபடியும் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடும். இல்லை எனக்கு ரெண்டு பக்கமே 50 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிரர் எக்ஸ்டென்ட் கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தோடனே ப்ரிவியூ கொடுத்துட்டீங்கன்னா இந்த பக்கமும் 50 இந்த பக்கமும் 50. எனக்கு ஓகே இந்த டயக்ராம் போடுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கியூபால் கிடச்சிரும். இதில் ஒரு ஹோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு மேல் பக்கம் ஒரு ஹோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேல் சர்ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணி மறுபடியும் ஸ்கெட்சை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே அந்த வியூக்கு உங்களுக்கு வந்துடும். ஒரு சர்க்கிள் ஒன்று போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கிளை கிளிக் பண்ணி சென்டர்லேருந்து சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பெஞ்ச் கொடுத்துருங்க. எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் நீங்கள் பாக்கெட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோல் போடணும்னு வச்சிங்கன்னா பாக்கெட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஆல்ரெடி 50ல் இருக்குது அதனால் 50ல் போட்டுக்கலாம். 50 போட்டு ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் ஒன்று கிடைக்கும். ஓகே, இந்த ஹோல் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே பட்டன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஒன்று கிரியேட் ஆகும். இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரால் ரைட் கிளிக்கு செலக்ட் பண்ணி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி அப்படியே நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். இந்த ரெண்டு கமாண்ட் வச்சு நம்ம சில டயக்ராம்ஸ் போட்டு பார்க்கலாம். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.
Okay, bye bye. Thank you.